தர்மபுரியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பாஸ்கரை ஆதரித்து நடிகர் விஜயகாந்த் தர்மபுரி நகரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் பாஸ்கரின் பெயரை தவறாக பாண்டியன் என நடிகர் விஜயகாந்த் கூறினார். அதை திருத்த வேட்பாளர் முயற்சித்தார். இதனால் ஆத்திரப்பட்ட விஜயகாந்த் பிரச்சார வாகனத்தில் வைத்தே வேட்பாளர் பாஸ்கரை அடித்து உதைத்தார். இதோ அந்த காட்சி. வேட்பாளர் பாண்டியன் அவர்களுக்கு நடிகர் விஜயகாந்தின் இந்த மோசமான நடவடிக்கையை பார்த்த பொதுமக்களும் அவரது கட்சியினரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். இதனிடையே சென்னை தாம்பரம் தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த நடிகர் வடிவேலு நிதானம் இழந்து செயல்படும் நடிகர் விஜயகாந்த் நாட்டு மக்களுக்கு எங்கே நன்மை செய்ய போகிறார் என கேள்வி எழுப்பினார். தர்மபுரின்னு ஒரு ஊருங்க. அந்த ஊர்ல வேட்பாளர் பேர் என்ன? பாஸ்கரன். நண்பன் வேட்பாளர் அவருக்கு வேட்பாளர் பாஸ்கரன் அவருக்கு ஓட்டு போடுறது சொல்றது போல வேட்பாளர் பாண்டியன் அவருக்கு ஓட்டு எத்தனாவது ரவுண்டும் தெரியல. வேட்பாளர் பாண்டியன் அவருக்கு உங்க பொண்ணு ஓட்ட போட்டு அப்படியே கரெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த வேட்பாளர் அண்ணன் என் பேர் பாண்டியன் இல்லைண்ணே பாஸ்கர் இருக்கான். யார் அந்த வேட்பாளர்? இவ்வளவு ஜனங்கள் முன்னால ஒரே அடிமா ஐயா இன்னைக்கு ஒரே அடி அடிக்கலாமாங்க? என்னமோ நீ தனியா போட்டு உடறி இருக்க. அவர் எடுத்து கொடுக்கிறார். அண்ணன் என் பேர் வந்து பாஸ்கர் பாண்டியன் சொல்லியிருக்கான். பாவம் அவனை ஒரே அடி ஒரு பல்லு 4-2 பல்லு பிடிங்கிருக்க அப்படியே முடிஞ்சிட்டாங்க. ஏன்னா வெளியிலே துப்புனா அவனுக்கு அசியம். ஐயோ இப்படி ஒரு தலைவன் போய் நம்ம சேர்ந்திருக்குமே. ஓப்பனிங்களா இவன் நல்லா இருக்கு, பினிஷிங் சரியில்லையே.